சிக்கலில் மாட்டிக்கொண்ட எடப்பாடி டெல்லியிலிருந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்துக்கு மோடி பேசணும்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுக்கு ஃபோன் வந்திருக்குது. அந்த ஃபோனை எடுக்காமல் பிரதமரை அவமதிக்கிற வகையில் பேசாமல் தவிர்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே பல தூதுகள் விட்டாங்க, பல பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்குமே காது கொடுத்து கேட்காம நான் தனியாக நிற்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்னு பாஜக விமர்சனம் பண்ணி பேசுகிறதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி, தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க கூட்டணி முடிவுகளை அறிவிக்கணும். இந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவோட கூட்டணி முடிவு சுமூகமாக எட்டப்பட்டு நேற்று ஒரு தெளிவான முடிவை எடுத்துட்டாங்க. இப்போது மிஞ்சி இருக்கிறது பாமக. அந்த பாமகவும் பாஜகக்குள்ளே இழுக்கிறதுக்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் பாஜக ஈடுபடுறாங்க. ஆனால் அதிமுகக்குள்ளேயும் பல போராட்டங்கள் இருக்குது, ஒரு இழுபறி இருக்குது. பாஜக கேட்குற தொகுதி அதிமுக கொடுக்காததுனால அங்கேயும் ஒரு இழுபறி இருக்குது. கடைசி நேரத்தில் பாமக பாஜகக்குள்ளே போவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய மாஸ் காட்டுற அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இடியாவது ஐடியாவது எவ்வளவோ நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுடைய கட்சி பார்க்காத கேஸுங்களா, நாங்கள் சந்திக்காத ஐடி ரைடுங்களா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் மிகப்பெரிய மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு சிக்கலில் மாட்டுவார் அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அண்ணே, நம்ம இந்த முறை பாஜகவோட ஆதரவுலேயே நம்ம போயிடலானே, நமக்கு எதுக்குன்னு வம்பு அப்படின்னு முன்னாள் மூத்த அமைச்சர்கள்லாம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கர தில்லோட இருக்கிறாரு. ஆனால் பல பிரச்சனைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும்னு எடப்பாடி பழனிசாமி அதை கவனிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. பாஜக எப்படியாவது தமிழகத்தில் அதிக இடங்களில் கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய தற்போது நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சாரமாக தான் அண்ணாமலையை வச்சு பல்வேறு காய் நகர்த்தங்களை பண்ணுறாங்க, பல ஸ்கெட்ச் போடுறாங்க. அண்ணாமலைக்கு பல அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட் எல்லாம் அண்ணாமலையும் பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தற்போது தமிழகத்தில் பாஜக அதிக மக்கள் செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு சூழலில் அவருடைய பாத யாத்திரையிலிருந்து பொதுக்கூட்டங்களிலிருந்து எல்லா விதத்திலுமே அண்ணாமலை பயங்கரமாக செய்கிறதுனால மோடி அவர்கள் அண்ணாமலை பாராட்டுறாரு. மிகவும் நெருக்கமான இடத்துக்கு மோடி கிட்ட அண்ணாமலை போயிருக்கிறாரு. ஸோ இந்த சூழலில் எப்படியாவது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அதிக இடங்களில் ஜெயிக்கணுங்கிறது தான் பாஜகனுடைய திட்டம். அதற்கு அதிமுகனுடைய துணை வேணும். அதிமுக கூட்டணிக்குள்ளே நம்ம கொண்டு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி திமுகவை எதிர்த்து பல இடங்களில் பல தொகுதிகளில் நம்ம வெல்லணுங்கிறது தான் பாஜகவோட நோக்கம். இதையெல்லாம் அதிமுக ஒரு இழுபறியை காட்டுறது, பாஜக தவிர்க்குது. பாஜக அதிமுகவுக்கு செஞ்ச நன்மைகள்லாம் மறந்துட்டு இன்னைக்கு துரோகி வேலையை பண்ணுறாங்க அதிமுக அப்படின்னு பாஜக வட்டாரத்துலேயும் பேசுகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு பல மட்ட குழுக்களை அனுப்பி பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க. இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராமல் எடப்பாடி பழனிசாமி இருப்பதற்கு என்ன காரணம்? இவ்வளோ தில்லு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் எப்படி வருது? பார்த்துக்கலாம், எவ்வளோ நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன மிஞ்சி போனால் என்ன பண்ண போகிறீங்க? இடி அனுப்பி ரெய்டு பண்ண போகிறீங்களா? நாங்களாம் பார்க்காத ரெய்டா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான மாசில் இருக்கிறாரு. மோடி பயங்கர டென்ஷனாக இருக்கார் எடப்பாடி மேலே. என்னப்பா இது, நான் எங்கள் அலுவலகத்திலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சரி எங்கள் சார்பாக அதிகாரிகள் ஃபோன் பண்ணுறாங்க, முக்கிய பொறுப்பாளர்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டீங்க, அது வரல, ரைட்டு, நான் ஃபோன் பண்ணி நீ எடுக்கலையா அப்படின்னு பயங்கரமான கடுமையான கோபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பல கூட்டணிக்குள்ளே பல குழப்பங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணியில் சேர்ந்தவர்கள் கூட வேறு கூட்டணிக்கு மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பல ஆஃபர் கொடுத்து அவர்களையும், ஒருவேளை இப்போ தேமுதிக நேற்று சுமூகமான முடிவு அதிமுகவில் எடுத்திருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ளே உறுதி பண்ணியிருக்கிறாங்க. தொகுதி பங்கீட்டில் மட்டும் என்னென்ன தொகுதிங்கிறது இன்னும் உறுதிப்படாமல் நிலையில், ஆனால் கூட்டணி உறுதிங்கிற நிலைப்பாட்டில் நேற்று ஒரு சுமூகமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் தேமுதிக அதிமுகவில் கூட்டணி எடுத்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட அவர்களையும் பாஜக இழுப்பதற்கு பல கட்ட போராட்டங்களை பல யுக்திகளையும் பாஜக எடுத்திருக்கிறதாக தகவல் வருது. பாமக இந்த நேரத்தில் அதிமுக பாமகவை கொண்டு வர்றதுக்குள்ள பாமகவையும் பாஜகக்குள்ளே சேர்க்கறதுக்கு
பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாஜக எடுத்திருக்கிறாங்க. பல பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி எதிர்கொள்வாரு? மோடி குடுக்கக்கூடிய அந்த டார்ச்சரு, டென்ஷனு, அந்த பிரஷர் எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போறார்? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. இதில நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டோட உத்தேச பட்டியலோட டெல்லி போயிருக்கிறாரு. மிகப்பெரிய குழு எல். முருகன், எச். ராஜா, அண்ணாமலை இவங்கெல்லாம் ஒரு முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து டெல்லி போயிருக்கிறாங்க. கண்டிப்பா அங்க அமித்ஷாவை சந்திப்பாங்க, நட்டாவை சந்திப்பாங்க, பிரதமரை சந்திப்பார்கள். தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் யார் யார் என்னென்ன பண்றாங்க, யார் கூட்டணிக்கு வர்றாங்க, இல்ல யார் வரமாட்டிருக்காங்க, என்னென்ன முரண்டு பிடிக்கிறாங்கங்கிற பல அறிக்கைகளை அங்க கண்டிப்பா சொல்ல தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய செட்டப் முழுக்கையும் பாஜகவுக்குள்ள இணைக்கிறதுக்கு தான் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க. அதனால தான் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் கூட எடுக்காமல் இருக்கிறாங்க. அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது கூட டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் ஏங்க கூட்டணிக்குள்ளே பேச்சுவார்த்தை ஏன் அவங்கள அழைக்கலன்னு கேட்டது கூட அண்ணாமலை ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாரு. தற்போது எந்த கூட்டணி தலைவர்கள் பற்றியும் நான் தற்போது பேசலை. இப்போ நான் அவசரமாக டெல்லி போயிட்டுருக்கிறேன். என்னுடைய மேலிடத்தை வந்து சந்தித்து நான் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலை உத்தேச பட்டியலை நான் டெல்லி தலைமையிடத்துக்கு கொடுக்கறதுக்காக அவசரமாக போயிட்டுருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு ஒரேடியாக சொல்லிட்டாரு. ஸோ ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி டிடிவி தினகரத்தை பற்றி அண்ணாமலை ஏதாவது ஒரு வார்த்தை விட்டால் அது மிகப்பெரிய விமர்சனமாக மாறிடும். டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் உறுதிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் எடப்பாடி கடைசி நேரத்தில் அதிமுகவிலேருந்து மொத்த டீமையும் பாஜகக்குள்ளே இணைக்கிறதுல பல யோசனை பண்ணுவார். அதனால் இது ஒரு கொஞ்சம் பொறுக்கலான பாஜகவும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த நிலையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு தெரிஞ்சு தான் நடக்கும். சரி, பாஜகவில் நம்ம போனால் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தாலும் நம்முடைய அடுத்த கட்ட அரசியலுடைய வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஸ்தம்பித்து விடக்கூடாது. நம்ம தனியாக நின்னா தான் நமக்கு பெரிய மாஸ் காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப தைரியமாக தில்லாக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தனியாக நிற்கிறாரு. ஆனால் அதைக்கெல்லாம் பாஜக விட்டு விடுமா? எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சாதாரண விட்டுடுமா பாஜக அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நேற்று அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்கிறாங்க. எல்லாம் ஒரு குழுவோடு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் அங்கே நடக்கும், மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்கும். அங்கிருந்து மீண்டும் அதாவது 6ஆம் தேதி நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசியான ஒரு கெடு வந்து விதிச்சிருந்தாங்க. அந்த கெடு நேற்றோடு முடிஞ்சுது. கண்டிப்பாக இன்று மீண்டும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் வரும். அந்த ஃபோன் மீண்டும் அது கடைசி ஃபோனாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இந்த முறை ஒரு ஃபோன் எடுக்காமல் போனாலோ இல்லை பேசாமல் போனாலோ பிரதமர் கண்டிப்பாக வேறொரு நடவடிக்கையும் அடுத்த கட்ட பரபரப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய பரபரப்பான செய்தி இது. எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு தில்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து கருத்தில் கொண்டு முன்னாள் அமைச்சர்கள் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது, பல சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்குது. இதையெல்லாம் மீண்டும் பாஜக தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து இதே போல் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா பாஜகவினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. இருந்தாலும் எப்படியோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நிற்கணும், அடுத்து வர்ற பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. பாஜக மேலிடம் மிகவும் கோபத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுடைய கோபம் எடப்பாடி பழனிசாமி மேலே பாய்ந்தால் எடப்பாடி பழனிசாமி தாங்குவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.